நன்மையை பெறுவதற்காக சிலுவைக்கு பின்பாக வருகிற கூட்டம் உண்டு. எதை பெறுவதற்காக? ஏங்க உண்மைதாங்க, நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு நன்மை செய்கிறவர். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், இயேசுவை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவுபடாது. இந்த ஒரு எத்திக்ஸ் அறநெறிய தெளிவா புரிஞ்சு கொள்ள வேணும். இயேசுவை தேடுறவங்களுக்கு நன்மை குறைவுபடாது. ஆனா நன்மைக்காக வரவன் இம்மைக்கு நன்மையை பெற்று பாதில கைவிடப்படுவான். சும்மா எதனா கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், அப்படி இல்லைங்க. நீங்க எதுவுமே இல்லாம நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். சபை கட்டப்பட வேண்டும் என்று எழுப்புதல் நாட் ஒன்லி ஃபார் சென்னை, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, 7 கண்டத்திலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நான் என் திருச்சபை கட்டுவதற்காக வருகிறேன். கவனிக்க வேணும், நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாலே இயேசு நமக்கு வீடு கொடுத்துதான் ஆகணும். தெரியுமா உங்களுக்கு? கார் கொடுத்துதான் ஆகணும், ட்ரெஸ் கொடுத்துதான் ஆகணும், வாட்ச் எல்லாமே கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்யத்தை தந்தே ஆக வேண்டும். ஜீவன் சமாதானம். சொல்லுங்க, நல்ல வாயால சொல்லுங்க, ஜீவன். என் குடும்பத்தில் ஜீவன். சொல்லுங்க, சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள் ஜீவன். நல்லா சொல்லுங்க, ஜீவன் எனக்குள் இறங்குகிறது, ஜீவன் என் குடும்பத்தில் இறங்குகிறது, ஜீவன் என் சபைக்குள் இறங்குகிறது, ஜீவன் என் ஊழியத்தில் இறங்குகிறது, ஜீவன் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே என் பிள்ளைகளுக்குள்ள இறக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். சமாதானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்போ உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னாக 24:1. ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். From this day I will bless you. இரட்டிப்பான சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. எப்ப பார்த்தாலும் நீ பிச்சைக்காரனவே இருக்கணும்ல, அது மத்தவன் தான் நினைப்பான். ஆனா கடவுள் உனக்கு எனக்கு என்ன நினைப்பார் தெரியுமா? நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் இரட்டிப்பான நன்மையை தந்து சின்னவனை 1000 ஆக்கி பலத்த ஜாதியா மாத்துவார். எல்லாத்தையும் டீச் பண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் மோல்ட் அண்ட் மேக். நம்ம அவரை பார்த்து கேட்கிற மோல்ட் மீ அண்ட் மேக் மீ, அவர் பண்ணிட்டார். இப்ப நீங்க அழகா மோல்ட் பண்ணி மேக் பண்ணி உருவாக்கி பாத்திரத்தை கரெக்டா வெசல் உருவாக்கி வச்சுட்டார். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து சிலுவையை சுமந்து கொண்டு, ஏன்னா அந்த உருவாக்கப்படும் பொழுதே கஷ்டம், நஷ்டம், அவமானம், பகைகள், விரோதங்கள், பழிச்சொற்கள் எல்லாத்தையும் ஏத்துட்டு சிலுவையை ஓரங்கட்டி வச்சுட்டு போல வெயிட்னு சொல்லி அந்த வெயிட்டோட தான் சிலுவையை சுமந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த நடக்கையை, இந்த நடவடிக்கையை, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வாட்ச் பண்ணி பரலோகத்தில் 1000 தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து இந்த சென்டர்ல, இந்த பிரைசிங் பிரேயர் டவர்ல ஆவியானவர் தூதர்கள் அனுப்பி இருக்கிறார். லார்ட் சென்டிங் மோர் ஏஞ்சல்ஸ் இன் அவர் சர்ச். கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவர்கள் கூடை வழியாக 1000 ஆசீர்வாதத்தை நம்முடைய சபைக்கு கொண்டு வருகிறார்கள். சிலுவையோடு அதை பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய மகிமையை சீக்கிரத்திலே பார்க்க போறோம். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.